நம்முடைய இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்முடைய இளமையை தக்க வைக்குது. அந்த வகையில ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்காக அன்னாசி பழத்தை நம்ம தினந்தோறும் சாப்பிடும் போது ஜீரண சக்தியை இந்த அன்னாசி பழங்கள் கொடுக்குது. முடி நரைக்காம காலம் முழுக்க இளமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கல்யாண முருங்கை, அதாவது முள் முருங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முருங்கையை சாப்பிட்டு கொண்டு வருவாங்களா இருந்தா அவங்களுடைய முடி நரைக்காது அப்படின்னும் சொல்றாங்க. உங்களுடைய கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா கேரட் எடுத்துக்கோங்க. அதோட மல்லிக்கீரையை சேர்த்துட்டு தேங்காய் ஜூஸ் எடுத்துட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்க குடித்து கொண்டு வரதன் மூலமாக கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்குமா. மார்பு சளி மற்றும் இருமலை குணப்படுத்துறதுக்காக தூதுவளையை எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தா உங்களுடைய இளமையை நீங்க எப்பவுமே தக்க வைத்துக் கொள்ளலாமா. எப்போதுமே உங்களுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களாக இருந்தா திராட்சை பழங்களை நீங்க எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய அழகு காலம் முழுக்க பராமரிக்கப்படுது. அடிக்கடி நமக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் இந்த அஜீரணம் இல்லையா. இந்த அஜீரணத்தை சரி செய்யறதுக்காக புதினாவை எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தா இந்த கோளாறுகள் ஏற்படாது. சிறுநீரக கற்களை தூள் தூளாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா வாழைத்தண்டுகளுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் காமாலையை விரட்டணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கீரா நெல்லிகளை சாப்பிட்டு கொண்டு வரதன் மூலமாக உங்களுடைய இளமை காலத்துக்கும் மாறாம பராமரிக்கப்படுது.